ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் செய்யலான்னு சொல்லிட்டு காலையிலேயே சிக்கனும் மட்டனும் அண்ணா எடுத்து வந்துட்டான். அண்ணா 9 மணிக்கு கடைக்கு போவான். சரி, அதுக்குள்ளே செஞ்சு கொடுத்துடலான்னு நினச்சோம். அம்மா காலையில் எழுந்திரிச்சிருந்து வெங்காயம் தொளிக்கிறாங்க. நானும் ஒரு 7 மணிக்கு மேலே நானும் தொளித்தேன். 8 8:30 ஆயிடுச்சு வெங்காயம் தொளிக்கிறக்கேன். அதுக்கு மேலே எப்படி செஞ்சு கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் காலையத்துக்கு சாப்பாடு வச்சு ரசம் மட்டும் வச்சு சாப்பிட்டோம். அம்மா பெருசு பெருசாக வெங்காயம் வாங்கி வச்சுருந்தாங்க. அதை தொளிக்கலான்னு சொன்னாங்க. நாங்கள் ஊருக்கு போயிட்டு அம்மா காட்டுக்கு போவாங்க. அப்போ சமையல் செய்யும்போது பெருசாக இருந்துச்சுன்னா டக்குன்னு அரிஞ்சு போட்டு போயிடுவாங்க. பொடி வெங்காயமாக இருந்தால் லேட் ஆகும். சரி, இப்போ 2 பேர் தொளிச்சோன்னா சீக்கிரம் தொளிச்சிடலான்ட்டு அதுவே தொளிச்சிட்டோம். பொடி வெங்காயங்கிறதுனால சீக்கிரமே ஆட்டியாச்சு. மட்டன் 1 கிலோ, சிக்கன் 1 கிலோ எடுத்துருந்தோம். மட்டன் வருங்க பாதிக்கு பாதி ரத்தம் போட்டு கொடுத்துட்டாங்க. மணக்கி வச்சுக்கிற கறி பாதி, இது ஃபுல்லாக ரத்தம், ஆட்டு ரத்தம். ரத்தம் இருக்குதுன்னு சொல்லி தனியாக போட்டு தந்தாங்கன்னா வறுத்துருக்கலாம். நாங்கள் ரத்தம் கேட்கல, கறி மட்டும் தான் கேட்டிருந்தோம். அப்புறம் அந்த கறி கூடவே போட்டு தந்தாட்டி அப்புறம் குழம்புக்குள்ளே போடலான்னு நினச்சிட்டு நான் கறியை வணக்கிட்டு குழம்புக்குள்ளே போட்டு குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ரத்தத்தையும் உள்ளே போட்டேன். ரத்தம் போட்டனாட்டி குழம்பே டேஸ்ட் இல்லையாம்மா. ரத்தம் வாங்கி நம்ம வறுத்தாலே கொஞ்சம் ஸ்மெல் வரும், ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது குழம்புக்குள்ளே போட்டனாட்டி அந்த ரத்தத்தோட ஸ்மெல் குழம்போட கலந்தது நல்லா இல்லையாம்மா. அம்மாவும் காட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு தெரில ரத்தம் குழம்புக்குள்ளே போடக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியல. வறுத்துருக்கிறேன், கறிக்குள்ளே போட்டு தந்தனாட்டி சரி குழம்புக்குள்ளே போடலான்னு நினச்சிட்டு நானும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா குழம்பு டேஸ்ட்டே இல்லையாம்மா. சிக்கன் குழம்பு நல்லா இருந்துச்சு. மட்டன் நான் சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் மட்டன் குழம்பு வைக்கும்போது நல்லா ஸ்மெல் வரும். இன்றைக்கி மட்டன் குழம்புல ரத்தத்தோட ஸ்மெல் தான் வந்துச்சு. அப்புறம் ஆட்டுக்கறிக்குள்ளே கொழுப்பு நிறைய போட்டு தந்துடுவாங்க. இன்றைக்கி ரத்தத்தை போட்டு குழம்பே நல்லா இல்லை.